சிம்மம், ஆபத்து காத்திருக்கு இந்த பிப்ரவரி மாதம். ரொம்ப குழம்பாதீங்க. ஏன்னா கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ராகு கேதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கிரகமுமே அடங்கி போச்சு. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். இது வந்து வருஷம் வருஷம் நடக்காது. எவ்ரி 18 இயர்ஸ் ஒன்ஸ் வேணா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நடக்கலாம். இது ஒரு அரிய காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சோ என்ன மாதிரி காம்பினேஷன், எந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நீங்க தவிர்த்து வெளியே வரணும், எந்தெந்த விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த பிப்ரவரி மாதம். அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு புதுமையா டேரட் ரீடிங் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஆஸ்ட்ரோ டேரட் ரீடிங்கும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துருக்கீங்க பாத்தீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சல்டேஷன்ஸ் புக் பண்றவங்க மேல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. சோ இந்த வாட்ஸ்அப்பை நீங்க பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படிதான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். இதுல வந்து எந்த ஒரு மேற்கொண்டு எந்த ஒரு விஷயமே இருக்க போறது கிடையாது. இது ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷனா தான் உங்க கூட நான் வந்து இருக்க போகுது. சிம்மராசிக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியில இருந்து 5 கிரகங்கள் வந்து மகர ராசியை விட்டு கும்ப ராசிக்கு வந்து பயிற்சி ஆகி போறாங்க. அதுல இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் புதன், அதாவது சுக்ரனும் புதனும் வீனஸ் அண்ட் மேர்குரி வந்து உங்களுடைய 6th ஹவுஸ்ல இவ்வளவு நாள் இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் முழுக்கவே வந்து 6th ஹவுஸ்ல தான் டிரான்சிட் ஆயிருந்தாங்க. இப்ப அவங்க வந்து ஒன் பை ஒன்னா என்ன ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஹவுஸ்க்கு வந்து மாறி போறாங்க. அண்ட் சூரியன் வந்து 13th ஆஃப் பிப்ரவரியோட செகண்ட் வீக்ல வந்து சூரியன் ஆல்மோஸ்ட் வந்து பாருங்க உங்களுடைய ராசியில இருந்து 7th ஹவுஸ்க்கு போயிடுவாரு. அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். அதாவது 12 ராசிகள் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தலைவன் இருப்பாங்க, அதாவது ஓனர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ராசிநாதன் எங்க இருக்க போறாரு இந்த பிப்ரவரி மாதம் நீங்க பாத்தீங்கன்னா 7th ஹவுஸ்ல இருக்காரு. அது வந்து ஒரு எக்ஸலன்ட் பொசிஷன். நீங்க வந்து பவர் எடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு பொசிஷன், ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கீங்க, ஒரு கம்பெனில ஒரு பெரிய பதவியில இருக்கீங்க, இன்னும் நீங்க பவர்ஃபுல்லா மாறுறதுக்கு இது ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன். அண்ட் அகைன் வந்து பாருங்க 23rd பிப்ரவரியில வந்து செவ்வாய் ஆல்சோ கோயிங் டு ஜாயின். ஸோ செவ்வாயும் போய் இந்த கூட்டத்தோட ஜாயின் பண்ணிக்க போறாரு. இந்த கூட்டமே வந்து கேதுவை பாக்குறாங்க. அதாவது 7th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ண போறாங்கன்னா உங்களுடைய ராசியை வந்து பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வித சப்போர்ட் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது யார்கிட்ட இருந்து தெரியுமா வருது? 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்காருங்க. மிதுனத்துல உங்களுடைய ராசியில இருந்து மிதுனம் என்பது 11ஆம் பாவம். ஏதோ ஒரு வகையில காசு உங்களை விட்டு போனா கூட திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் காசு வந்துகிட்டு ஓரளவுக்கு நீங்க சமாளிச்சுட்டு கொண்டு வந்துட்டீங்க. கரியர் ஃப்ரண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் இல்லையா? உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் உட்காரும் போது, அதுவும் கால சர்ப்ப தோஷம் ராகு கேதுக்குள்ள அத்தனை கிரகங்களும் அடங்குது. பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், இந்த வீடு கொடுத்த சனி வந்து உங்களுடைய ராசில இருந்து 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் இடம் அவருமே இப்ப வந்து பலவீனமா தான் இருக்காரு. சனியும் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கணக்குல நம்ம பார்க்கும்போது ரொம்ப டிகிரிஸ் வைஸ்ல ரொம்ப பின்தங்கி தான் இருக்காரு. சோ அவராலுமே உங்களுக்கு ரிசல்ட் சரியா கொடுக்க முடியல, அதுதான் உண்மை. சோ இந்த பிப்ரவரி மாதம் சனியால ரிசல்ட் கொடுக்க முடியாது. மேபி ஆஃப்டர் ஏப்ரல் அந்த மாதிரி போகும்போது கரெக்டா உங்களுக்கு சனி மகாதசையோ இல்ல குரு மகாதசையோ நடக்கும்போது டெஃபினட்டா இந்த ரிசல்ட்ஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் கமிங் டு த பாயிண்ட், உங்களுக்கு 7th ஹவுஸ்ல வந்து இந்த பிளானட்ஸ் இருக்கிறதுனால கரியர்ல ஒரு சில ஆபத்துகள், ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். பார்ட்னர்ஷிப் மூலியமா உங்களுக்கு பிரச்சனை வரலாம். மெயினா வந்து 7th ஹவுஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தோஷம் ஏற்பட்டது 7th ஹவுஸ்ல தான். உங்களுடைய ராசில இருந்து 7th ஹவுஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிரகங்களும் அமர்ந்திருக்கு. அப்போ பார்ட்னர்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் வந்து நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கவனமா தான் நீங்க கை ஆளணும். புதுசா வரவங்கள நம்பிடாதீங்க. அவங்க பேசுறத வச்சோம், அவங்க நடக்கிற விஷயத்த வச்சோம், நீங்க அவங்கள பாக்குற விஷயத்த வச்சோ ஜட்ஜ்மெண்டல் பண்ணாதீங்க. ரொம்ப ஜீனியஸா பேசுவாங்க, கண்டிப்பா ரொம்ப ஜீனியஸா பேசுவாங்க. ஏன்னா ராகு உங்களுடைய ராசில இருந்து 7th ஹவுஸ்ல இருக்காரு இல்லையா? ரொம்ப இன்டெலிஜென்ட்டா. ஏன்னா ராகு வந்து அதோட மாயை தானங்க. ராகு இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு மாயை தானே. அப்ப 7th ஹவுஸ்ல இருக்கும்போது உங்க பார்ட்னர்ஷிப் உங்க கூட வரவங்க உங்களை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ண வைப்பாங்க உங்களை. அப்போ நீங்க என்ன மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்க பிசினஸ் சைன் பண்றது இல்ல கான்ட்ராக்ட்ஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் தவிர்த்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஸோ தவிர்த்துட்டீங்கன்னா மேஜர் ஆபத்துல இருந்து நீங்க வந்து காப்பாற்றப்படலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு டிரான்சிட் ஆகி வந்துருவாரு, பிரச்சனை கிடையாது. குரு வந்து டிரான்சிட் இப்ப 11th ஹவுஸ்ல இருக்காரு. அண்ட்
குரு வந்து 12th ஹவுஸ்க்கு உங்களுக்கு டிரான்சிட் ஆகி உச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆயிடும். லாபமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட வரவுகள் வர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு ஒன்ஸ் குரு வந்து உச்சமடைய கூடிய தருவாயில இருக்கும்போது. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்ல எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா, அண்ட் அகைன் 7th ஹவுஸ் இஸ் ஆல்சோ அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். உங்களோட உறவுகளை பத்தி சொல்றது வந்து 7th ஹவுஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட ஈகோ இல்லாம இந்த மாதத்தை நீங்க அப்படியே கடந்து போறது நல்லா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சண்டைன்னா டைவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். இப்ப நான் உங்க சார்ட்ல நீங்க நோட் பண்ணுங்க, இது வந்து பொதுவான ஒரு பலன் தான். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு வந்து சர்வீசஸ் எடுத்துக்கணும்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க. பட் இந்த பொதுவான ஒரு பலன் தான். உங்களுடைய சார்ட் ஹாரோஸ்கோப், உங்களுடைய பர்த் சார்ட்ல நீங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்க கூட்டணிகள் ஏதாவது ஒரு ராசியில இருக்கா, ஏதாவது ஒரு பாக்ஸ்ல ஏதாவது கட்டத்துல நீங்க பாக்குறீங்களா அப்படின்றத நீங்க வந்து மெயினா பாருங்க. அண்ட் சனி மகாதசை இப்போ நடந்துட்டு இருக்கு சிம்ம ராசிக்காரங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற அத்தனை விஷயமே பொருந்தி வரும். சனி குரு காம்பினேஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா இது பொருந்தி வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கு, இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு, ஒர்க்கிங் இவங்களுக்குலாம் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீடு அப்படின்றது தொழில், ஒர்க். ஸோ சுக்ரன் தான் உங்களுக்கு வந்து ஒர்க். அதே சுக்ரன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3rd ஹவுஸ், உங்களோட கரியர், உங்களோட வில் பவர், உங்களோட கரேஜ், உங்களோட தைரியம். நிறைய பேர் இப்ப வந்து நீங்க ஜாப் டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் ட்ரை. இந்த மாதம் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா 7th ஹவுஸ்ல ராகு இருக்கு. பிகாஸ் ராகு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபாரின் கிரகம், ஃபாரின் பிளானட் இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு மாதமா இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸலண்டான ஒரு மாதமா இருக்கும். இங்க இருந்து நீங்க ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல மாதம். பட் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் கரெக்டா பண்றீங்களா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கமே 7th ஹவுஸ் தான் இருக்க போறாரு. 7th ஹவுஸ். ஸோ 7th ஹவுஸ் அப்படின்றது டிராவலிங்கும் சொல்லும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சார்ட். உங்களுடைய சார்ட்ல வந்து 4, 7, 12 இந்த ஆக்சஸ் எல்லாமே இப்ப ஆக்டிவா இருக்கு. 4th ஹவுஸ், 7th ஹவுஸ் அண்ட் 12th ஹவுஸ். 4th ஹவுஸ் அப்படின்றது உங்களோட ஹோம்லேண்ட், உங்களோட வீடு. 7th ஹவுஸ் அப்படின்றது டிராவலிங் தான் வரும். அண்ட் 12th ஹவுஸ் அப்படின்றது நீங்க போய் ஒரு இடத்துல செட்டில் ஆவறீங்க இல்லையா, ஃபாரின் செட்டில்மெண்ட், இல்ல ஏதோ ஒரு இடத்த விட்டு மாறி வேற ஒரு இடத்துக்கு வரீங்க. உங்களோட சொந்த ஊரை விட்டு நீங்க வேற இடத்துக்கு போறீங்க, ஐசோலேட் பண்ணிக்கிறீங்க, உங்களே நீங்க தனிமைப்படுத்திக்கிறீங்க. ஸோ 4, 7, 12 ஆக்சிஸ்ல வந்து உங்களுக்கு பிளானட்ஸ் வந்து இப்ப இருக்கு, கன்ஜங்டா இருக்கு, தசாபுத்தி நடக்குது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இப்போ ஃபாரின்கான சான்சஸ் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸலண்டாவே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பலமான குழப்பங்கள் ஆஸ் யூஷுவல். சிம்மராசிக்கு இப்ப அஷ்டமத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பா மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் இருக்கும் தான். டெஃபினட்டா நீங்க ஓவர் கம் பண்ணி வருவீங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய யோகா மெடிடேஷன்ஸ் பண்ணுங்க, அதுதான் என்னால சொல்ல முடியும். சிம்மராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் டேரட் என்ன சொல்லுது, இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆஸ்ட்ரோ டேரட் மூலமா என்ன மெசேஜ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டேரட் கிட்ட கேட்டு இந்த மாதம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? எஸ், நானும் ரெடி. பார்க்கலாம் வாங்க. சூப்பர், எக்ஸலண்டான ஒரு கார்டு வந்திருக்கு. கம்யூனிகேஷன் இஸ் அ கீ. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வர மெசேஜ் என்னன்னா, கரெக்டா கம்யூனிகேட் பண்ணுங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதாவது எந்த ஒரு விஷயமும் தடை இல்லாம ஆப்போசிட்ல இருக்க உங்க பார்ட்னரா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு தடையும் இல்லாம தெளிவான கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசியில கேதுவும் 7ல ராகுவும் இருக்கும்போது லாட் ஆஃப் கன்ஃபியூஷன், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து மண்டைக்குள்ள உங்களுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களால கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதுவே பெரிய ஆபத்துல போய் முடியும். அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஆபத்து வரலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்க முடிவை தெளிவா இந்த பிப்ரவரி மாதம் என்ன எதுவா இருந்தாலும் முடிவுகளை மட்டும் தெளிவா எடுக்க பாருங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் நீங்க பிளஸ் 7th ஹவுஸ். பிகாஸ் ராசி லக்னம் அப்படின்றது நம்மள இன்னரை குறிக்கும், 7th ஹவுஸ் அப்படின்றது அதர்ஸ், மத்தவங்களை குறிக்கும். ஸோ நீங்களும் 7th ஹவுஸ் தான் இந்த மாதம் ஒரு போராட்டமா இருக்க போது. எனிஹவ் நல்லாதான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும். தேங்க்யூ மக்களே. அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு மறக்காம நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஹைப் என்ற ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு இது போய் சென்றடையும். கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். கடகராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.